அஜித்குமார், அனிருத் இவங்க 2 பேரோட காம்போ அப்படிங்கிறது வேற லெவல்ல இருக்கும். ஆனா, இப்ப விடாமுயற்சி படத்துல வந்த இந்த செகண்ட் சிங்கிள் இந்த பத்திக்கிச்சு இந்த சாங் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, உண்மையா சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஏகே ஃபேனா ஹானஸ்ட்டா சொல்லணும்னா, எனக்கு வந்து ஓகே நல்லா இருக்கு, நல்லா தானே இருக்கு. அந்த லெவல்ல தான் இருக்கே தவிர, லியோ படத்துல வந்த பேட் ஆஸ்மா அந்த சாங் மாதிரியோ, இல்ல விக்ரம் படத்துல வர அந்த விக்ரம் டைட்டில் ட்ராக் அந்த தக்கீட தக் தீக்னு வரும் பாருங்க. அந்த மாதிரியோ, இல்ல ஜெயிலர்ல டைகர்கா ஹுக்கும் மாதிரியோ, இல்ல வேட்டையன்ல இப்போ வந்தது பாருங்க ரீசென்ட்டா. ஹண்டர் வன்டர் சூடுட அது மாதிரியும் கூட பெருசா இல்ல. பட் ஒரு இடத்துல நல்லா இருக்கு. அந்த ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும், அந்த இடம் வந்து அந்த போர்ஷன் செம்மையா இருக்கு. அது கேட்கும்போது வந்து ஓகே தான். நல்லா இருக்கு. இன்னும் விஷுவலா பார்க்கும்போது, கதையோட பார்க்கும்போது தான் எப்படி இருக்கு, இன்னும் வேற லெவல்ல இருக்குமா அப்படிங்கிறது தெரியும். பட் உண்மைய சொல்லணும்னா, அனிருத் என்ன பண்ணியிருக்கிறாரு, கடந்த 5 வருஷத்துல அதுக்கு முன்னாடி இந்த சாங்க வச்சுட்டு உடனே, இல்ல இல்ல அனிருத்தோட வைப்லாம் அஜித்துக்கு செட் ஆகுது அப்படின்லாம் தயவுசெய்து யாரும் சொல்றாதீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி சர்வைவா சாங் விவேகம் படத்துல சர்வைவா வேற லெவல் ஜானர். இந்த மாதிரி ஜானர்ல கூட ஒரு பாட்டு பண்ண முடியுமான்னு சர்வைவா வேற லெவல்ல இருந்து தலை விடுதலை. அப்புறம் விவேகம்லாம் அந்த பிஜிஎம் கொஞ்சம் சுமாரா இருந்தாலும் தீம் மியூசிக்கு மற்றபடி சாங்ஸ் எல்லாம் வந்து செம்ம வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம். 2 பேருக்கும் காம்போ வந்து செட் ஆகும். அதுக்கு முன்னாடி வந்த வேதாளம் அனிருத் அஜித் காம்போங்கிறது மவன அந்த தீமாக இருக்கட்டும் நிகராக உண்மையாக சொல்லணும் அப்படின்னா நம்ம லியோலாம் இருக்கட்டும் இல்லை விஜய் சார் அனிருத் இவங்க 2 பேரில் வந்த காம்போவில் என்னென்னலாம் வந்ததோ அதுக்கு நிகரான ஒரு வேதாளம் வந்து இருக்கும். ஏன்னா வேதாளத்தோட அந்த தெரி தீமு சும்மா சரியான தீமு. அதை தாண்டி ஆலுமா டோலுமா சாங்லாம் சும்மா செம்மையாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் ஏதோ கொஞ்சம் மிஸ்ஸிங். ஸோ எதனாலனா இந்த கதை எனக்கு தெரிஞ்சு இந்த கதை வந்து கதைக்கு ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா படத்தில் கமர்ஷியல் அந்த எலிமெண்ட்ஸை விட கதைக்கு கொஞ்சம் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் தராங்களோ அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா அப்படி தான் பண்ணியிருக்கிறாரு அனிருத் அவர்களும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ரஜினி சாருக்கு விக்ரம் சார் இவர் ரஜினி சார் ஏன் தனுஷ் எல்லாருக்குமே பார்த்தோம்னா இப்போ லாஸ்ட் 5 வருஷத்தோட டேட்டா மட்டும் நம்ம எடுத்துப்போமே, விஜய் சார் கமல் சார் ரஜினி சார் எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணி வந்து லெக் பீஸோட போட்டிருக்கிறாரு. ஸோ இந்த விடாமுயற்சியை பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னா, இந்த செகண்ட் சிங்கிள் கேட்கும்போது பீஸ் இல்லைங்க வெறும் குஷ்கா மட்டும் இருக்குது, அடியில் கொஞ்சம் உரண்டி தரோம் வாங்கிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அனிருத் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு தான் சொன்னோம். நல்ல கம்போசர் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த கதை அப்படி இருக்குது. ஏன்னா சாங்கே வந்து பார்த்தோம்னா அந்த டீசரில் வந்து அந்த மியூசிக்லாம் பார்த்தோம்னா சும்மா வேறு லெவலில் அப்படியே லியோ மாதிரி ஒரு சும்மா வேறு லெவலில் விக்ரம் மாதிரி இருக்கணும். பட் என்ன மிஸ்ஸிங்னா ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கிறார். நாட் பேட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னமும் பார்த்தோம்னா இந்த அசர்பைஜான் டூரிசம், ஈரான் டூரிசம், ஈராக் டூரிசம் அந்த ஒரு கண்ட்ரீஸ்லாம் இருக்கும் மேலே. துர்க்மெனிஸ்தான், கஜகஸ்தான் இது மாதிரி கண்ட்ரியெல்லாம் வந்து நம்ம டூரிசம்னு டைப் பண்ணோன்னா இந்த மாதிரி மியூசிக் தான் வரும். ஒரு வித்தியாசமாக அந்த கல்ச்சர்லேயே வந்து பார்த்தோம்னா அந்த நாட்டில் ஈவினிங் டைம்லலாம் வந்து குளிர் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ ஈவினிங் டைமில் அந்த நெருப்பெல்லாம் பற்ற வச்சுட்டு ரொட்டி கிட்டிலாம் வேகும். அப்படியே தந்தூரி சிக்கன்லாம் அப்படியே இருக்கும். அப்படியே அந்தந்த வீடுகளில் அப்படியே ஒரு இதுவாக உட்காந்து ஈவினிங்கில் அந்த மாதிரி மியூசிக்லாம் இது மாதிரி தான் அந்த சவுண்ட் அடிச்சுட்டு இருப்பாங்க. அந்த ஒரு மியூசிக் வந்தது பார்த்தீங்களா விடாமுயற்சியோட டீசரில். ஸோ அது மாதிரியான மியூசிக் தான் வந்து அங்கே இருக்கும். ஒருவேளை அந்த ஊர் அசர்பைஜானில் என்ன அந்த கதைக்களமோ அதுக்கேற்ற மாதிரி அனிருத் வந்து நல்லா பண்ணியிருக்கிறாரு. பட் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் தான் தோணுது. இருந்தாலும் ஓகே நாட் பேடு. உண்மையாக சொல்லணும்னா லியோவில் என்ன ஒரு வைப்பு கிடச்சிது, விக்ரமில் என்ன வைப்பு கிடையாது, அந்த ஒரு வைப்பு எங்கே கிடச்சிது அப்படின்னா இந்த விடாமுயற்சியோட செகண்ட் சிங்கிள் அந்த ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் கதை இன்னும் தொடருது முடியலை பாரு. அந்த இடத்துல உண்மையாக எப்படா பிப்ரவரி 6 வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வெறித்தனமான ஒரு சம்பவம் தான் அனிருத்துக்கிட்ட. பட் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அதுதான் வீரமோட டைட்டில்லாம் கேட்டால் என்னடா இது தேவி ஸ்ரீ பிரசாத்திட்ட ஏன்டா மியூசிக் கொடுத்தாங்க, அவர் என்னடா ரத கஜத்தூர் ரத பதா அதை எடுத்து எதிர்த்திடும்னு இதை போய் போட்டு வச்சுருக்கிறாரு அப்படின்னு வந்து தோணுச்சு. பட் படத்தோடு பார்க்கும்போது ஏகேவோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸோட மாஸோட பார்க்கும்போது அந்த ஃபைட்டு இன்டர்வல் பிளாக் வீரமில் அது வந்து சும்மா வேறு லெவலில் இருந்தது. ஸோ அது மாதிரி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த பிஜிஎம் விடாமுயற்சியோட பிஜிஎம் வேறு லெவலில் இருக்க போது அனிருத்து இன்னும் சொல்லவா வேணும். ஏதாவது ஒரு மியூசிக்கை சும்மா தட்டுக்கிட்டுன்னு ஏதாவது டம்ளர் பாத்திரம் எதையாவது கரண்ட் இரண்டின்னு எதையாவது ஒன்று அடித்து மௌன தூக்கி விட்டுருவாருன்னு வச்சுக்கிங்களேன். ஸோ அதுவும் ஏகேயோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு நார்மலாக ஏகே வந்தார்னா அது ஹாரிஸ் ஜெயராஜா இருக்கட்டும், தேவி ஸ்ரீ பிரசாத் இருக்கட்டும், எல்லோரும் சொல்லுவாங்க யுவன் மட்டும்தான் யுவன் இல்லைன்னா அஜித் சாருக்கு பிஜிஎம் செட் ஆகாதுன்னு. உண்மையாக சொல்லணுன்னா யார் வந்தாலும் நேர்கொண்ட பார்வை படத்தில் நேர்கொண்ட பார்வைன்ற பாருங்க நம்ம இந்த வலிமை படத்தில்
ஜிப்ரான் பண்ணியிருந்தார். அவர் ஜிப்ரான் சார் பண்ணியிருந்தார் மியூசிக்கு. ஸோ அது மாதிரி எந்த மியூசிக் டைரக்டர் கம்போசர் ஏகேக்கு பண்ணாலும் அவருடைய அந்த ஸ்க்ரீனு மாஸ், அந்த ப்ரெசன்ஸ் லுக்கில் சும்மா அந்த பிஜிஎம் சுமாராக இருந்தாலும் அடிச்சு தூக்கிது. இது வேறு விஷயம். ஸோ விடாமுயற்சிலாம் அப்படி ஒரு மேஜிக்கை கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஓகே, செகண்ட் சிங்கிள் எப்படி இருக்குது? நல்லதாக இருக்குது. ஸோ இன்னும் லிரிக்ஸ் எல்லாம் சொல்லணும் அப்படின்னா, யார் முன்னாடியும் வந்து பணியாத, நீ வந்து கெத்தாயிரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறாரு. உண்மையாக அந்த வரிகள் வந்து நம்ம ஏகே அவர்களுக்கு வந்து பொருந்தும். அதெல்லாம் வந்து நம்ம அதை வந்து கட் பண்ணி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க ஏகே ஃபேன்ஸு. ஸோ அது அஜித் சாருக்கு வந்து பொருந்தும், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ வேறு லெவலில் தான் இருக்குது. ஸோ சொதப்பாமல் போச்சு, அது ஒரு சந்தோஷம். ஓரளவுக்கு அனிருத் வந்து நல்லா நீட்டாக சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. இதுவே போதும். இதை தியேட்டரை வந்து 2 வருஷமாக ஒன்றும் இல்லாமல் இருந்ததுக்கு இப்படி ஒரு சம்பவத்தை, இந்த சாங்கை இறக்குனதே சும்மா வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, நாட் பேட். ஓகே, நல்லா பண்ணியிருக்காரு. குஷ்காவை கொடுத்தாலும் சரி, வேணால் நான் பீஸ் இல்லை இருந்தாலும் கொஞ்சம் சிக்கன் பகோடா வேணால் போட்டு தரட்டா அப்படிங்கிற மாதிரி அந்த குஷ்காவில் வச்சு கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்க்கலாம், February 6 தியேட்டர் வந்து கண்டிப்பாக பிளாஸ்ட் சம்பவம் இருக்குது. ஸோ ஏகே வேறு லெவலில் ஒரு சம்பவம் அனிருத்தும் வந்து பண்ண போகிறாரு, அனிருத் குக்கிங் சம்பவத்தை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் February 6. ஸோ இந்த செகண்ட் சிங்கிள் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.